தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற பல செய்திகள் இருக்கின்றன. தற்பொழுது தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு களம் அமைந்துவிட்டது. நாளை அவர் பதவி ஏற்பு விழாவை கலந்து கொண்டு முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் கவர்னர் அவர்களை, அதாவது ஆளுநர் அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளை பதவியேற்பு விழா நடத்துவதற்கான வாய்ப்பு அமையாது என்று கவர்னர் அவர்கள், அதாவது ஆளுநர் சார்பில் சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வருகின்றன. இவைகள் இப்பொழுது தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தமிழக அரசியல் களம் என்கின்ற பொழுது திமுக, அதிமுக என்கின்ற இரண்டு கட்சிகளை மையப்படுத்தியதான் இதுவரை பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த இரண்டு கட்சிகளை கூட்டணி வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகள் தங்களுடைய இடங்களை பிடித்து கொள்ளக்கூடியது வாடிக்கையாக இருக்கிறது. ஆட்சி பீடத்தை இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வைத்து கொண்டிருந்தன. ஆனால் 2024 ஆண்டு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பொழுதே இதற்கான அதிர்வலைகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இதுவரை திமுக, அதிமுக தான் தமிழகத்தை ஆள முடியும் என்கின்ற நிலை பேசப்பட்டு கொண்டிருந்த வேளையில் விஜய் அவர்களுடைய வருகை இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. அது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கிய நகர்வாக இருந்தது. பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களையும் விமர்சிக்க வேண்டும், இதுதான் உங்களுடைய வேலை என்று பல பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுத்து பேசுவதற்காக வைத்தார்கள். அப்படி பேசியவர்கள் அனைவருமே விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை தற்குறிகள் என்று மிக இழிவாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பல அவமானங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்த்தப்பட்டது. பல அழுத்தங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்த்தப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த தொண்டர்கள் யாரும் சோர்ந்து போகவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் மீது விமர்சனம் வருகின்ற பொழுது அவர்கள் மிக தெளிவாக அடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். தேர்தல் களம் நெருங்க ஆரம்பித்த பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டுக்கோப்பான கட்டமைப்பு இல்லை, இவர்கள் இந்த தேர்தலை எப்படி அணுகப் போகிறார்கள் என்கின்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்தன. ஆனால் தேர்தல் அன்று காலையில் இருந்து அந்த தேர்தல் நடந்து முடியக்கூடிய அந்த நிமிடம் வரை விஜய் அவர்களுடைய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் தங்களை ஒரு போர்ப்படை வீரர்களாக மாற்றியிருந்தார்கள். தங்களுடைய தலைவன் கோட்டைக்கு ஏற வேண்டுமென்றால் நாம் இங்கு உயிரை கொடுத்தாவது வேலை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. அதிமுகவை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்துவிட்டு அவர்கள் புல்லரித்து போய்விட்டது அவர்களுக்கு. எங்கள் கட்சி 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் என்று இருக்கக்கூடிய கட்சி, ஆனால் எங்களுடைய தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை விட 100 மடங்கு வேகம் தமிழக வெற்றி கழக அந்த தொண்டர்களிடம் இருக்கிறது என்பதை அந்த இரு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய களம் அமைந்தது. அதன் பின்பு தேர்தல் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றன. வாக்கு எண்ணிக்கையில் விஜய் அவர்களுடைய கட்சி 108 இடங்களை பிடித்திருக்கிறது. இன்னும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 12 இடங்கள் தேவைப்படுகிறது. தற்பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து 5 இடங்கள் இப்பொழுது அந்த தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்கிறது. அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் 13 தொகுதிகளை 113 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது கையில் வைத்திருக்கிறது. இன்னும் 6 தொகுதிகள் தேவைப்படுகின்றன. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கூட்டத்தில் தன்னுடைய எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏற்பாடாக இருந்தது. ஆனால் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தை ரத்து செய்து விட்டார்.
இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வேறொரு களத்திற்கு சென்று விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் அவர் இப்பொழுது நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ரகசிய கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது என்கின்றால் எம்ஆர்சி நகர் என்று சென்னையிலே இருக்கக்கூடிய பகுதியில் வேலுமணி அவர்களுடைய வீட்டில் அந்த ரகசிய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும், அந்த ரகசிய கூட்டத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள், வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும், சுமார் 20 எம்எல்ஏக்களை பிரித்துவிட்டு அனைத்திந்திய அதிமுகவில் இருந்து அந்த 20 எம்எல்ஏக்களையும் வெளியே எடுத்து வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் 1/3 இடத்தை இவர்கள் கையில் வைத்து கொண்டால் இவர்கள் மீது பதவி அதாவது எம்எல்ஏ அந்த பதவி கட்சி தாவல் சட்டம் நடைபெறாது என்கின்ற களம் இப்பொழுது இருக்கின்றன. எனவேதான் இவர்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாம் வெளியே வந்துவிட்டால் கட்சி தாவல் என்கின்ற அந்த சட்டம் தங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தாது என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் தங்களுக்கு நெருக்கமான கட்சி தலைவர்களோடு பேசி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி சித்தாந்தத்தில் ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பது என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது என்பதை விட பெரும்பாலான மக்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் நாம் ஒரு கட்சியை குறித்து சற்று அனுதாபப்பட வேண்டியது இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி தான். நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு முன்பு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைத்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு இன்னும் நாம் தமிழர் இயக்கத்தின் அந்த வாக்குகள் எவ்வளவு என்பதை தேர்தல் ஆணையம் எண்ணாமல் வைத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. காரணம், தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் நாம் தமிழர் இயக்கம் பல இடங்களில் டெபாசிட் இழந்து விட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் இயக்கத்திற்கு விழுந்த வாக்குகளை எண்ணாமல் மௌனம் சாதித்து விட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. நாம் தமிழர் இயக்கத்தின் தம்பிகளை பொறுத்த மட்டில் தங்களுடைய தலைவர் கோட்டையில் முதல்வராக அமர்ந்து விடுவார் என்கின்ற அளவிற்கு வாக்குப்பெட்டிகள் நிறைகின்ற அளவிற்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்று பறைசாற்றி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய வாக்கு எங்கே என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் தேர்தல் ஆணையம் இன்னும் தங்களுடைய வாக்குகளை எண்ணவில்லை என்று எண்ணிக்கொண்டு இருப்பதாகத்தான் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது நையாண்டியாக சொல்லக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. விஜய் அவர்கள் கோட்டை ஏறுவதற்கான களம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியல் களம் ஒரு மாற்றத்தை கட்டி அமைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.